இன்றைக்கி கடந்த சில மாதங்களாகவே ஒரு எதிர்க்கட்சியாக யார் பிரதானமாக செயலாற்றிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா அண்ணாமலையான் டீம் தான் வந்து ஒரு பிஜேபி தான் வந்து அதிகமாக சத்தம் எழுப்பிக்கிட்டு அங்கங்கே வந்து ஒரு போராட்டத்தை நடத்திட்டு இருக்கே ஒழிய அதிமுக வந்து கடந்த சில ஆண்டுகளாகவே வந்து அவங்க உட்கட்சி பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு அவங்களுக்கு நேரம் சரியாயிருக்கு. இன்றைக்கி ஒரு கட்சியினுடைய தொண்டனுக்கு அடிமட்டத்தில் வந்து கொடியை தூக்கி பிடிச்சிட்டு போய் வீதி வீதியாக ரோடாக ஒவ்வொரு மனிதனாக பார்த்து வேலை பார்க்குறவனுக்கு வந்து ஐயோ என்னடா நம்ம வந்து எல்லாரும் ஒவ்வொரு பக்கம் இருக்காங்களே, ஏன்னா அவன் தான் வந்து நேரடியாக எதிர்கட்சிகளை போய் சந்தித்து அவன் தான் அந்த அவமானமோ கேலிக்கு கிண்டலுக்கெல்லாம் ஆளாகிறவன். எங்களுடைய ஒரே நோக்கம் என்னென்னா திமுகவை ஆட்சி கட்டிலிருந்து இறக்கிறது தான். அப்போ அதுக்காக நாங்கள் என்ன வேணாலும் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம், எதை வேணாலும் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். அப்போ இந்த எடப்பாடியார் அவர்களுடைய பேச்சு அண்ணாமலையுடைய பேச்சும் பார்த்தீங்கன்னா மோரர்லெஸ் சிமிலர். இன்னைக்கு எடப்பாடி அவர்களும் சொல்கிறாரு, எங்கள் திமுகவை வீட்டுக்கு அனுப்புறீங்கிற எல்லாரும் எங்களுக்கு உடன்பட்ட கட்சிகள் தான். அப்போ அவங்க என்னத்தை நோக்கி நகர்றாங்கன்னா ஆன்டி டிஎம்கே அப்படிங்கிற ஒரு புள்ளியை நோக்கி. உதயநிதி அவர்களை வந்து நீங்கள் குயிக்காக வந்து இந்த பவருக்கு கொண்டு வர்றது அந்த திராவிட கட்சி திமுகவுக்கு நல்லதில்லை. இன்னைக்கு பவரில் இருக்கிறனால எல்லாரும் சலாம் போடுவாங்க கூட இருக்கிறவங்க. எப்படி வந்து எடப்பாடியார் அந்த 4 ஆட்சி பண்ணும்போது இந்த அளவுக்கு முட்டல் மோதல் இருந்துச்சா? எல்லா பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட அரசியல் விமர்சகர் நந்தகுமார் சார் இருக்காரு. அவர்கிட்ட கேட்க நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது, வாங்க கேட்போம். வணக்கம் சார். வணக்கம் அன்பு, எப்படி இருக்கீங்க சார்? அட்டகாசமாக இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், இப்போ தமிழ்நாட்டில் வந்து அடுத்த 2026 எலெக்ஷன் காலம் சூடாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏடிஎம்கேக்குள்ளே இன்டர்னல் ஃபைட்டாக போயிட்டுருக்கு. செங்கோட்டைன்னு ஒரு சைடு, ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி, இப்போ வந்து ஏபிஎஸ், எல்லா சைடும் ஃபைட் நடந்துட்டுருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது ஒரு கட்சிக்கு வந்து ஒரு இக்கட்டான காலகட்டம். அது வந்து நம்ம ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பின்னாடி எடப்பாடி அவர்கள் பவரில் இருக்கும்போதே உள்ளுக்குள்ளார கொஞ்சம் புகைச்சல் இருந்தாலும் அந்த பவர் வந்து எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி வச்சிருச்சு. அதுக்கு வந்து பவர் உண்டு. இப்போ இன்றைக்கி திமுகவில் வந்து உட்கட்சி பிரச்சனை இல்லையா இருக்கும், எல்லா கட்சியிலையும் உட்கட்சி பிரச்சனை இருக்கும். ஆனால் அதை எந்த அளவுக்கு வந்து அவங்க ஏபிளாக மேனேஜ் பண்ணுறாங்க. இப்போ அவங்க பவரில் இருக்கிறனால பவர் வந்து அதை வந்து கட்டுப்படுத்தி. இப்போ வந்து அதிமுக வந்து பவரை லூஸ் பண்ணிட்டு அவங்க இருக்கிறனால, எதிர்கட்சியாக இருக்கிறனால கண்டிப்பாக வந்து அதை இந்த பிரச்சனைகளெல்லாம் மேலே போட்டு மறைக்கிற அளவுக்கு உண்டான பவர் அந்த இடத்துல இல்லை. அதனால் வெளியே வருது. அதை எடப்பாடி அவர்கள் என்ன சொல்கிறார், இது வந்து ஜனநாயக கட்சி, எங்கள் கட்சியில் யார் வேணால் என்ன வேணால் பேசலாம் அப்படின்னு. பட் அது வந்து அந்த கட்சிக்கு வந்து நல்லதில்லை. ஏன்னா எந்த ஒரு கட்சியுமே இன்றைக்கி 2026 தேர்தலை ஜெயிக்கணும்னா அவங்களுக்கு கூட்டணி வந்து ரொம்ப முக்கியம். அதுவும் இன்றைக்கி அதிமுகவில் இருக்கக்கூடிய நபர்களே என்ன சொல்கிறாங்கன்னா 2026 அதிமுகவுக்கு வாழ்வா சாவா அப்படின்னு அவங்க நிர்வாகிகளே, மூத்த நிர்வாகிகளே பேசும்போது அது உண்மையும் கூட. களமும் அதை தான் காட்டுது, களமும் அதை தான் காமிக்குது. அப்போ இன்றைக்கி திமுகவினுடைய ஆட்சி மேலேயும் மக்களுக்கு வந்து பெருவாரியான அதிருப்தி இருக்குது. ஆனால் அவங்களுக்கு என்ன ஒரே ஒரு சாதகம்னா கூட்டணி வந்து பலமாக இருக்குது. 19, 21, 24ன்னு அவங்க தொடர்ந்து வந்து அந்த கூட்டணியை தக்க வச்சிட்ருக்காங்க. அதுக்கெல்லாம் ஸ்டாலின் அவர்களுக்கு நம்ம பாராட்டி தான் ஆகணும். ரொம்ப ஏபிளாக கூட்டணி இழுத்து பிடிச்சி அவங்க வந்து ஜெயிச்சுட்டு வராங்க. ஆனால் இப்போ அதிமுகவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2026 இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் இதே மாதிரி பிரிவுகள், ஏன்னா எடப்பாடியார் சொல்கிறது என்னால் நீக்கப்பட்டவர்கள் தான் சொல்கிறார். அவரால் நீக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் இன்றைக்கி ஒரு கட்சியினுடைய தொண்டனுக்கு அடிமட்டத்தில் வந்து கொடியை தூக்கி பிடிச்சிட்டு போய் வீதி வீதியாக ரோடாக ஒவ்வொரு மனிதனாக பார்த்து வேலை பார்க்குறவனுக்கு வந்து ஐயோ என்னடா நம்ம வந்து எல்லாரும் ஒவ்வொரு பக்கம் இருக்காங்களே, ஏன்னா அவன் தான் வந்து நேரடியாக எதிர்கட்சிகளை போய் சந்தித்து அவன் தான் அந்த அவமானமோ கேலிக்கு கிண்டலுக்கெல்லாம் ஆளாகிறவன். இங்கே மேலே இருக்கிற ஆளுங்க பூரா டிவியில் வந்து பேசிட்டு இல்லை வந்து மைக்குக்கு முன்னாடி நின்று பேட்டி கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனால் ஒரு கள அரசியலுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அடிப்படை தொண்டன் தான் அது நடத்தக்கூடியது. அப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு டயர்டாக இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சோர்வில் இருக்காங்க. என்னடா இப்படி இருக்கே, நம்ம 2026 வந்து எப்படி வரும்னு. ஆனால் அதிமுகவில் இருக்கிற அத்தனை பேர்த்துக்கும் வந்து இன்டென்ஷன் எண்ணம் என்னென்னா 2026 அதிமுகவினுடைய ஆட்சியை கட்டமைச்சு ஆகணுங்கிற எண்ணம் இருக்குது. ஆனால் சின்ன சின்ன அந்த அங்கே வந்து சில கருத்துக்கள் வந்து வேறுபாடுகள் இருக்குது. இதை வந்து ஓரளவுக்கு வந்து அவங்க களையிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்கங்கிறதான் நான் பார்க்குறேன். ஏன்னா எடப்பாடியார் அவர்களும் சமீபமாக சொன்னதில் வந்து எங்களுக்கு திமுகவை வீட்டுக்கு அனுப்பணுங்கிற எண்ணம் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் எங்களுக்கு வந்து பிரச்சனை கிடையாது அப்படிங்கிறாங்க. அதோடு வந்து இன்றைக்கி ஓபிஎஸ் மாதிரி ஆட்கள் கூட நிபந்தனையே இல்லாமல் நாங்கள் அதிமுகவுக்கு வரதும் நாங்கள் பண்ண முடியுன்றாங்க. இன்றைக்கி அப்பாவுக்கு எகென்ஸ்டாக வந்து அவங்க தீர்மானம் கொண்டு வரும்போது கூட ஓபிஎஸ் அவருடைய ஆதரவாளர் எம்எல்ஏக்களும் 3 பேர் அதுக்கு வாக்களிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஒரு பாசிட்டிவாக இருக்குது. அப்புறம் செங்கோட்டையன்னு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பிரச்சனை வர மாதிரி தெரிஞ்சுது. அதெல்லாம் இல்லை,
இப்போ இன்றைக்கி கேள்வி நேரத்தில் கூட கேட்கும்போது பட்ஜெட் மானிய கோரிக்கையும் போது முன்னாள் கல்வி அமைச்சராக இருந்தவர் அவரும் கேள்வி கேட்கட்டும்னு சொல்லி எடப்பாடி செங்கோட்டையன் கேட்கட்டுங்கிறதையும் சொல்கிறாரு. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன சலசலப்புகள் ஒரு கட்சிக்குள்ளார. ஏன்னா ஒரு வீடுன்னு இருந்தீங்கன்னா ஒரு அப்பா அம்மா 2 குழந்தைங்கனாவே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. ஒரு கட்சி ஒரு லட்சக்கணக்கான தொண்டர்கள் அங்கே இருக்காங்கங்கும் போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றது, அதுவும் அரசியல் கட்சிகள். ஏன்னா இது வந்து எல்லாமே அதிகமாக பணம் விளையாடக்கூடிய இடம், பவர் விளையாடக்கூடிய இடம். அப்போ அங்கே எவ்வளோ சண்டை சச்சரவுகள் முணுமுணுப்புகள்லாம் இருக்குன்னு பார்த்துக்குங்க. பட் இதெல்லாம் வந்து அவங்க கட்டுக்கோப்பாக இழுத்து பிடிச்சி பிரச்சனைகள் வந்தாலும் ஒன்றிணைச்சு சமாளித்து கட்சியை வந்து இன்றைக்கி இல்லை நாங்கள்லாம் பழைய மாதிரி ஒன்றாயிட்டோங்கிறத காமிக்க வேண்டிய கட்டாயம் எடப்பாடி அவர்களுக்கு இருக்குது. சார் இப்போ ஏடிஎம்கே எடுத்துக்கிட்டால் பழைய ஏடிஎம்கேல இருந்த ஓபிஎஸ்ஓ இல்லை சசிகலாவோ டிடிவியோ இங்கே வந்து ஒரு நிபந்தனையோட ஒரு சின்ன ஒரு நாங்களும் வந்து சேரணும் அப்படின்ற ஒரு பொசிஷனில் இருக்காங்க. ஆனால் இபிஎஸ் என்ன சொல்கிறாருன்னா துரோகிகள்லாம் வரக்கூடாது அப்படின்னும் போது இபிஎஸ்க்கு இவங்களாம் வந்தால் நம்ம பொசிஷனை வந்து அவங்க வந்து எடுத்துப்பாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தில் இருக்காரோ அப்படின்ற ஒரு கொஸ்டின் எழுந்துகிட்டே இருக்குல்ல. இல்லை கட்டாயமா. ஏன்னா இப்போ என்னால் நீக்கப்பட்டவர்கள்ன்றார். அப்போ என்னால் நீக்கப்பட்டவர்கள், என்னால் பாதிக்கப்பட்டவர்களை பூரா ஒன்று சேர்த்துனா அவங்க யாருக்கு ஏழரை கூட்டுவாங்க? எனக்கு தான் கூட்டுவாங்க. அது நியாயமான பயம்தான், அதிலெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் நீங்கள் வந்து அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர், அப்போ உங்களுக்கு கட்சியினுடைய நலன் ரொம்ப முக்கியம். அதில் முக்கியமான இன்னொரு கொஸ்டின் எழுது, அவருடைய ஆளுமை மேலே அவருக்கு ஒரு கொஸ்டின் இருக்கா அப்படின்ற அந்த கொஸ்டினை சேர்ந்து எழுதில்ல. இல்லை இது வந்து அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா நம்மளை வந்து எங்கேயாவது வந்து நமக்கு ஆப்பு வச்சுருவாங்களோ இல்லை வந்து நமக்கு ஒரு ஏழரையை கூட்டிடுவாங்களோங்கிற பயம் இருக்கலாமே ஒழிய எடப்பாடி அவர்கள் வந்து ஆளுமை மிக்க தலைவர் இல்லையா அப்படிங்கிற கேள்வி எனக்கு இல்லை. ஏன்னா இன்னைக்கு அவரோட ஆளுமை அவருக்கு அந்த டவுட் இருக்கு, அதனால தான் இல்லை வரவங்கள இல்லை. ஏன்னா அப்படி இருந்துச்சுன்னா அவர் என்னால் நீக்கப்பட்டவர்கள் தான் சொல்ல மாட்டார். இன்றைக்கி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான லீடராகவும் எமர்ஜ் ஆகிருக்கார். அதாவது வந்து இன்றைக்கி ஜெயலலிதா அவர்களுக்கு எனக்கு இன்னொரு ஜெயலலிதா மேலே இன்னொரு விமர்சனமும் உண்டு. எல்லாருமே வந்து ஜெயலலிதாவை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான லீடர்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு வந்து ஒரு மாற்றுக்கிறதுக்கு என்ன ஒன்றுனா, ஒரு லீடர் யாருன்னா பல லீடர்களை உருவாக்குறவங்க தான் லீடர்கள். இன்றைக்கி அதிமுக இந்த அளவுக்கு இன்றைக்கி பிரச்சனைக்கு இப்படி போயிட்டுருக்க காரணமே, எப்படி இருந்தால் அதிமுக இப்படி ஆயிடுச்சு பாருங்கன்னு சொல்லக்கூடிய காரணமே ஜெயலலிதா அவர்கள் சரியான அடுத்த தலைவரை வந்து கைகாட்டாமல் போனது தான். ஏன்னா அவங்களே ஒரு நேர்காணல்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னையை வந்து எம்ஜிஆர் வந்து கொண்டாந்து உட்கார வைக்கல, நானாக கையை ஊனி கரணம் போட்டு கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், அதனால் நானும் யாரையும் கை காமிக்கலாம், அவங்கவுங்களா வந்துக்கிட்டோம் அப்படின்றாங்க. அது வந்து என்னுடைய இதில் வந்து பார்வையில் வந்து சரியில்லை. ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு நிறுவனம் ஆகட்டும், ஒரு குடும்பம் ஆகட்டும், எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு சக்சஷன் பிளானிங்னு பண்ணுவோம். ஒரு குடும்பமாக இருந்தாலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைக்கு, அந்த குடும்ப தலைக்கு அடுத்தது யார் தலை, அதே மாதிரி ஒரு கம்பெனிகள் இருக்கனாலும் இதுக்கப்புறம் யார் அடுத்த தலைவர் வர போகிறாங்கங்கிறதெல்லாம் எல்லாருமே கட்டமைச்சு அப்பப்போ அவங்கவுங்க சண்டை போட்டுக்கிட்டு யார் வந்து வராங்களோ வரட்டுன்னு விடுறதில்லை. அப்போ இந்த மாதிரி வந்து கோடிக்கணக்கான தொண்டர்கள் உள்ள பேரியக்கம் அதிமுக. ஜெயக்குமார் எப்போ மீடியாவுக்கு வந்தாலும் 2 கோடி தொண்டர்கள் இருக்கக்கூடிய பேரியக்கம் என்பார். அப்போ அந்த மாதிரி இயக்கத்துக்கு நீங்கள் அடுத்த தலைவர்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வந்துட்டால் என்ன பண்ணுறங்கிறத ஒரு முன்னெச்சரிக்கையாக நீங்கள் யோசிச்சிருக்கணுமா இல்லையா? அப்போ அந்த விமர்சனம் வந்து எனக்கு ஜெயலலிதா அவர்கள் மேலே இருக்குது. பட் இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து, ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமையே அவங்க அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும். இன்றைக்கி அதிமுக வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் நீங்கள் ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கடந்த சில மாதங்களாகவே ஒரு எதிர்க்கட்சியாக யார் பிரதானமாக செயலாட்டிகிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா அண்ணாமலையான் டீம் தான் வந்து, ஒரு பிஜேபி தான் வந்து அதிகமாக சத்தம் எழுப்பிக்கிட்டு அங்கங்கே வந்து ஒரு போராட்டத்தை நடத்திட்டு இருக்கே ஒழிய, அதிமுக வந்து கடந்த சில ஆண்டுகளாகவே வந்து அவங்க உட்கட்சி பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கே அவங்களுக்கு நேரம் சரியாயிருது. ஆனால் அவங்க திமுகவுக்கு பயங்கர எதிர்ப்பு, அதிலெல்லாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அவங்களுடைய டைம், எஃபர்ட், எனர்ஜி பூரா எங்கே போகுதுன்னா இந்த உட்கட்சி பிரச்சனையை சமாளிக்கிறதுலே போகிறனால ஒரு எதிர்க்கட்சியாக திடகாத்திரமாக செயல்படுத்துகிற அளவுக்கு அவங்களுக்கு நேரமோ காலமோ அவங்களுக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது. அப்போ இதையெல்லாம் வந்து எடப்பாடி அவர்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டு 2026 தேர்தலில் நமக்குள்ளார என்ன தான் வித்தியாசங்கள் இருந்தாலும் மனக்கசப்புகள் இருந்தாலும் கட்சி ஜெயிக்கணும். இன்றைக்கி மக்கள்கிட்ட திமுக மேலே அதிருப்தி இருக்குது. அப்போ அந்த அதிருப்தி வாக்குகளை பூரா நம்ம வந்து சேகரிக்கணும்னா முதல்ல நம்ம வந்து ஒன்றுபட்டு இருக்கணும். அப்போது நமக்குனால நீக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் அட்லீஸ்ட் அவருடைய லாபத்துக்காகனாச்சுக்கு நீங்கள் ஒன்று சேர்த்துக்கிங்கன்ற. ஏன்னா நீங்கள் தான் பொதுச் செயலாளர். இப்போ அவங்க வர நீங்கள் உள்ளாரையே கொண்டு வந்தீங்கன்னா கூட அவங்களுக்கு சாதாரண பதவியை கொடுங்க. ஏன்னா நீங்கள் தான் இன்றைக்கி ஏகோபித்த அதிகாரத்தில் இருக்கீங்க. அப்போ எந்த இடத்துலையும் நீங்கள் கொடுக்கக்கூடிய போஸ்டிங்கோ பவரோ அவங்க உங்கள் மேலே ஆதிக்கம் செலுத்த முடியாத அளவுக்கு ஒரு பவரை கொடுங்க. நீங்கள் தானே கொடுக்க போகிறீங்க உள்ளார வந்தாங்கன்னா, அந்த மாதிரி கொடுத்து உள்ளார வைங்க. அடுத்தது இந்த மாதிரி ஒட்டுக்கா நீங்கள் ஆகும்போது என்ன ஆகுனா, எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிக்கும் சரி, இன்றைக்கி பிஜேபியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளே இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி மாதிரி ஆளுங்களெல்லாம் நீங்கள் இழுக்கலாம் உங்களுக்கு. அப்போது இதெல்லாம் வந்து எடப்பாடியார் அவர்கள் அவருடைய லாபத்துக்காகவும் அதிமுகவினுடைய கட்சிக்காகவும் நாச்சுக்கு வெளியே போனது, அவரால் நீக்கப்பட்டன்னு சொல்கிறவங்கள சேர்த்துக்க வேண்டிய கட்டாயம் எடப்பாடிக்கு இருக்கிறதா தான். சரி, இப்போ நம்ம
ஓபிஎஸ் எடுத்துக்கிட்டாலோ இல்லை சசிகலா எடுத்துக்கிட்டாலோ டிடிவி எடுத்துக்கிட்டாலோ இவங்க 3 பேருமே பிஜேபி சப்போர்ட்டாக ஒரு முக்கியமான ஃபேஸாக இருக்காங்க. அதுக்கடுத்து முக்கியமான பார்த்தா இப்போ பிஜேபி வந்து எடப்பாடி வந்து நமக்கு கைக்குள்ளே வரமாட்டேங்காரு. அதனால் எடப்பாடி கூட இருக்கிறவங்கள நம்ம வந்து உசுப்பி எடுத்து, அதாவது செங்கோட்டையன் மாதிரி ஒரு பர்சனை நம்ம உசுப்பி விட்டு நம்ம இந்த கூட்டணியை வந்து அமைக்கலாம் அப்படின்ற ஒரு பிளானில் இதை பண்ணுறாங்களோ அப்படின்ற ஒரு விமர்சனமும் எழுது. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, செங்கோட்டையன் மாதிரி இருக்கிறவங்களாம் வந்து அவர் 1977 எம்எல்ஏவானவர் சக்தியில். அதுக்கப்புறம் கோபியில் 8 தடவை 9 தடவை எம்எல்ஏவாக இருக்கிறவர். அந்த காலத்திலிருந்தே, ஆரம்ப காலத்தில் எம்ஜிஆர் காலத்திலிருந்தே அவங்கெல்லாம் அரசியல் இருக்கிறவங்க. ஜெயலலிதா இருக்கும்போது ஒரு சுற்றுப்பயணம் எங்கே போகணும், எந்த டைமுக்கு வரணும், எந்த இடத்துக்கு போகணும், எந்த மீட்டிங்கில் பேசணுங்கிறது பூரா ஃபுல்லாக வந்து டூர் மேப் போட்டு கொடுக்குறதே வந்து செங்கோட்டையன் அவர்கள் தான். அப்போ அந்த மாதிரி வந்து காலத்துக்கும் வந்து அதிமுக விசுவாசியாக இருக்கிறவங்க வந்து இன்றைக்கி வந்து ஒரு பிஜேபிக்கு வந்து அவங்க வந்து தூண்டி அதுக்காக செயல்படுவாங்கங்கிறது இல்லை. ஆனால் அதிமுகக்குள்ளாரே என்ன நம்மளால் பார்க்க முடியுதுன்னா, 2024 தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிஜேபி கூட ஒன்று சேர்ந்துருந்தால் ஒரு 13 இடம் வந்து எம்பி வந்து ஜெயிச்சிருக்கலாம். அதே மாதிரி டெபாசிட் 7 இடத்துல போயிடுச்சு, அதெல்லாம் போயிருக்க வேண்டியது இல்லைங்கிற பேச்சுக்கள் வந்து அதிமுக கூடாரத்திலையும் இருவேறு கருத்துக்கள் எழுந்ததை பார்க்க முடிஞ்சது. பாரதிய ஜனதாகிட்டையும் இருவேறு கருத்துக்கள் இருந்ததை பார்க்க முடிஞ்சது. ஒரு கோஷ்டி வந்து இப்போ அண்ணாமலை டீம் பூரா என்ன சொல்கிறாங்க, ஏடிஎம்கே கூட வேண்டான்னு சொன்னாங்க. தமிழ் இசையை மற்ற இவங்கெல்லாம் வந்து அதிமுக போயிருந்தால் பரவாயில்லங்கிறதையும் பார்க்க முடியுது. அதே மாதிரி அதிமுகலையும் இதே மாதிரி 2 குரூப். எஸ்பி வேலுமணியே சொன்னார்ல, அப்போ பிஜேபி கூட சேர்ந்துருந்தா 13 சீட்டு ஜெயிச்சிருந்துருக்கலான்னு. அப்போது 2 பேரும் ஒன்றா கூட்டணி சேர்ந்துருந்தால் அதிகமான சீட்டுகள் எம்பி கிடச்சிருக்கும். இன்றைக்கி இருக்கிற மாதிரி 0 இருக்க வேண்டியதில்லை. அப்போ நமக்கு உண்டான குரல்களும் அங்கே பாராளுமன்றத்தில் எதிரொலிச்சிருக்குங்க. இந்த வேறுபட்ட கருத்துக்கள் எல்லாமே இருக்குது. இன்றைக்கும் அதிமுகலையும் சரி, பாரதிய ஜனதாவிலையும் சரி, இந்த கட்சியோட கூட்டணி வைக்கணும், அதாவது அதிமுக கூட பாரதிய ஜனதா கூட்டணி வைக்கணுங்கிறது பாரதிய ஜனதாக்காரங்களும் ஒரு கூட்டம் நினைக்குது. அதே மாதிரி பாரதிய ஜனதா கூட அதிமுக கூட்டணி வைக்கணுங்கிறத அதிமுகவும் ஒரு கூட்டம் வந்து விரும்புது. அப்போ அவங்களுடைய நோக்கம் எல்லாமே என்னன்னாக்கா, யாரு கூட கூட்டணி என்னங்கிறத விட அதிமுக அடுத்தது ஆட்சிக்கு வரணுங்கிற நோக்கம், பிரதான நோக்கம் அதிமுக கட்சிக்காரங்க கிட்ட இருக்கிறத பார்க்க முடியுது. அப்போ இன்னைக்கு 2024 எடப்பாடியார் அவர்கள் வெளியே வந்தது காரணமே என்னென்னா, மைனாரிட்டி ஓட்டு பிஜேபி கிட்ட இருக்கிற வரைக்கும் நமக்கு கிடைக்காதுன்னு வந்தாங்க. அப்போ என்ன ஆகுது, அவங்களுக்கு வந்து இப்போ கடந்த எலெக்ஷனில் 20.4% தான் வாங்குறாங்க. சிறுபான்மையினர் ஓட்டு பெருவாரியாக கிடைக்கல. இன்றைக்கி அப்படியே நீங்கள் தமிழ்நாட்டில் எடுத்திங்கன்னா கூட சிறுபான்மையினர் அதிகபட்சமாக எவ்வளோ, 18% பேர். இப்போ வந்து எடப்பாடியார்கள் தனியாகவே நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இந்த எலெக்ஷனில் 18% அப்படியே இன்றைக்கி வந்து திமுகவில் இருக்கிறவங்க அப்புறம் வந்துடுவாங்களா? வரமாட்டாங்க. பாதிக்கு பாதி வருவாங்களா? பாதிக்கு பாதி கூட வரமாட்டாங்க. அப்போது உங்களுக்கு வந்து ஒரு 5% 4% வரலாம். ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு பாரதிய ஜனதான்னு ஒரு கட்சி இப்போ தனிப்பட்ட கட்சியிலே பார்த்தீங்கன்னா 11.33% வாங்கிட்டு 3வது பெரிய கட்சியாக தமிழ்நாட்டில் இருக்காங்க. அந்த கூட்டணி வந்து 18% வச்சுருக்கு. இவங்க விஜயகாந்த் அவர்களையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது இவங்ககிட்ட 23% இருக்குது. அதிமுக 20, இவங்க ஒரு 2.5. அப்போ இங்கே 23%, இது ஒரு 18%ங்கும் போது இது ரெண்டும் சேர்த்துனீங்கன்னா 41%. இட்ஸ் a வெரி ஃபார்மடபிள் அலையன்ஸ். அப்போ அதை பார்வையாக வச்சு தான், ஏன்னா இப்போ நமக்கே இந்த தகவல் தெரிவிக்கும் போது அதிமுகவில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு இது தெரியாதா? அப்போ என்னன்னா, நீங்கள் இந்த கூட கூட்டணியில் போனீங்கன்னா 18% வாக்கு கிடைக்குது. அப்போ ஒட்டுமொத்தமாக சிறுபான்மையர் ஒருத்தர் கூட எங்கேயும் வாக்களிக்காமல் உங்களுக்கு அழிச்சாங்கன்னா மட்டும்தான் 18% கிடைக்கும். அப்போ ஏற்கனவே இந்த 20% அவங்க வாங்கினதுலையும் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட சிறுபான்மையர்கள் இருப்பாங்க. அப்போது எந்த இடத்துல நீங்கள் சிறுபான்மையர்கள் கூட்டி கழித்து பார்த்தீங்கனாலும் இதுதான் வந்து வாய்ப்பு. அப்போ வந்து பாரதிய ஜனதா கூட போனால் பரவாயில்லங்கிறத அதிமுக உணர்ந்திருக்காங்க. அதனால தான் வந்து எடப்பாடி அவர்கள் என்ன சொல்கிறாங்க, கூட்டணி 6 மாதத்துக்கு அப்புறம் பார்க்கலாம், யாராக இருந்தாலும் வந்து நமக்கு திமுகவை வீட்டுக்கு அனுப்பணுங்கிறீங்க, யாராக இருந்தாலும் நமக்கு வந்து எதிரி கிடையாது. இதே தான் அண்ணாமலையும் ஒரு பேட்டியில் சொல்கிறார், ஒரு ஆங்கில தொலைக்காட்சிக்கு சொல்லும்போது. நீ கேட்குறாங்க, இந்த மாதிரி உங்களால் தான் வந்து போன தடவை கூட்டணியே பிச்சுதுன்றாங்க, இந்த வருஷம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்கமிங் எலெக்ஷன் கேட்கும்போது, இல்லை அந்த மாதிரிலாம் இல்லை, நம்மளுடைய சென்ட்ரல் கமாண்ட் என்ன எடுக்கிறாங்களோ அதுதான் டெசிஷனு, நான் ஒரு சாதாரண அடிப்படை தொண்டன், எங்களுடைய ஒரே நோக்கம் என்னென்னா திமுகவை ஆட்சி கட்டிலேருந்து இறக்கிறது தான். அப்போ அதுக்காக நாங்கள் என்ன வேணாலும் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம், எதை வேணாலும் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். அப்போ இந்த எடப்பாடியார் அவர்களுடைய பேச்சு அண்ணாமலையுடைய பேச்சும் பார்த்தீங்கன்னா மோரர்லெஸ் சிமிலர். அப்போ அவங்க வந்து ஒரு மையப்புள்ளியில் எங்கே பயணிக்கிறாங்கங்கிற தெரிய முடியுதுன்னா, ஆன்டி டிஎம்கேங்கிற பிளாட்ஃபார்மில் வந்து ஒன்றிணைய அவங்க 2 பேரும் முற்படுறாங்கங்கிறது தான் நமக்கு எவிடெண்ட்டாக தெரியுது. சரி, இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் இப்போ பேசும்போது சொன்னீங்க தொண்டர்கள் கீழே போயிட்டு அவங்க கட்சிக்காக வேலை செய்ய போகிறாங்க அப்படின்னும் போது, இங்கே வந்து எடப்பாடியோ இல்லை இந்த சைடு அண்ணாமலையோ ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரொம்ப பர்சனலாக போயிட்டு ரொம்ப பர்சனல் அட்டாக்ஸாக அவங்களுடைய விமர்சனத்தை வச்சதோ, இது வந்து தொண்டருக்கு இடையில் எந்த மாதிரியான ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தியிருக்கும், இது வந்து எலெக்ஷனில் வந்து பிரதிபலிக்கின்ற பேசப்படுதில்ல? அதுக்கு தான் இப்போ வந்து எல்லா இடத்துலையுமே இன்றைக்கி அதிமுக பாரதிய ஜனதா வந்து ஒரு எதிரெதிர் கட்சியாக தான் இன்றைக்கி வரைக்கும் செயல்பட்டு இருந்தாங்க. இப்போ இந்த கடந்த 1 மாதமாக அந்த ஃபைட் இல்லை, அது நமக்கு கண்கூட தெரியுது.
ஆனால் நீங்கள் சொல்கிறது வந்து ரொம்ப முக்கியம். இன்றைக்கி திமுக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லா இடத்துலையும் வந்து அவங்க அடுத்த 2026 எலெக்ஷன் வேலை பார்க்க ஏன்னா ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டினியூஸாக ஒரு 10 வருஷம் ஒரு 6-7 வருஷமா ஒரு கூட்டணியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை தொண்டர்களுக்குள்ள. ஆனால் இங்கே வந்து பிரிஞ்சு பிரிஞ்சுனா தொண்டர்களுக்குள்ள பெரிய இல்ல, பிரச்சனை அங்க இருக்குல்ல. திமுக கூட்டணியில் ஏகப்பட்ட முக்கல்கள் முனகல் தான் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய திமுக கூட்டணியில் இருக்கிறப்ப அப்படியே ஏகோபித்த சந்தோஷத்துலாம் இல்லை. நீங்கள் திருவாமலவன் நித்தம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அவருடைய சமூகத்துக்கு எகென்ஸ்டாக எந்தெந்த இடத்துல இப்போ நீங்கள் எந்தெந்த இடத்துல காவல் நிலையத்தில் வந்து அவங்களை கொடியேற்ற விட மாட்டேங்கிறாங்க, அவங்க ஆட்கள் போனால் தேவையில்லாமல் வந்து பிரச்சனை பண்ணுறாங்க, எவ்வளோ பிரச்சனைகளை வந்து அவர் சொல்கிறார். அதே மாதிரி காங்கிரஸ்னுடைய நிர்வாகிகள் கூட்டம் போடுறது பூரா அந்த கூட்டத்தையெல்லாம் பக்கத்தில் நின்று கேட்டிங்கன்னா அவங்க வீடியோ வெளியே வரதெல்லாம் பார்த்தா நம்ம வந்து ஒன்றுமே இல்லாமல் சும்மா இந்த கூட்டணியில் உட்காந்துட்டு இருக்கிறோம், சாதாரண ஒருத்தர் திருமாவளவன் எழுப்பக்கூடிய குரலை கூட வந்து நம்மளால் எழுப்ப முடியலையேன்னு காங்கிரஸ் ஒரு பக்கம் புகஞ்சிட்டு இருக்கு. கம்யூனிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாம்சங் பிரச்சனையில் வந்து எந்த அளவுக்கு வந்து, ஏன்னா அவங்களுடைய கோர் ஓட் பேஸே தொழிலாளர்கள். அப்போ அந்த தொழிலாளர்களுடைய நலனை பூரா ஒரு சாதாரண சங்கம் அமைக்கிறதுக்கு கூட ஒரு தமிழக அரசாங்கம் வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்காம இருக்குதுங்கும் போது அந்த கட்சியினுடைய அவங்களுடைய தொண்டர்கள் மத்தியில் அந்த கட்சிக்கு ஏற்பட்ட களங்கம் எவ்வளோங்கிறது அவங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் அங்கே இருக்குது. இருந்தாலும் என்னென்னா நான் முதலே சொன்ன மாதிரி பவர் இருக்குது அங்கே. அப்போ அந்த இன்னும் ஒரு வருஷம் பவர் இருக்குங்கிறனால அதையெல்லாம் சமாளித்து இழுத்து பிடிச்சிட்டு இருக்க முடியுது. அடுத்தது இன்றைக்கி திமுக வந்து யதார்த்தமாக பார்த்தோம்னா சிறுபான்மையினர் வாக்கு அங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். திமுகவுக்கு சிறுபான்மையினர் வாக்கு இல்லை. 2 காரணம். அதுக்கு காங்கிரஸ் அங்கே கூட்டணியில் இருக்குது, 2வது திருமாவளவன் அந்த கூட்டணியில் இருக்கார். அப்போ இன்றைக்கி திருமாவளவன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த சனாதன சக்தின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பாரதிய ஜனதாவை எதிர்த்து ஒரு பயங்கரமாக திடகாத்திரமாக விமர்சனங்களை வைக்கிறது புறம் கொள்கை சார்ந்து வைக்கிறதுல வந்து திருமாவளவன் வந்து ஒரு பெரிய லெவலில் அங்கே ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. அப்போ இந்த காங்கிரஸும் திருமாவளவனும் அங்கே இல்லைன்னா சிறுபான்மையினர்கள் ஓட்டு வந்து அங்கே இருக்காது திமுகவுக்கு. அப்போ இதெல்லாம் தெரிஞ்சு தான் அவங்க வந்து எல்லா இடத்துலையும் இன்றைக்கி வந்து ஃபைட்டு வந்து எல்லா இடத்துலையும் கிளப்பிட்டு இருக்காங்க அங்கே கூட்டணி கட்சிகளே. அவங்களுடைய நோக்கம் என்னன்னா அடுத்த 2026 எலெக்ஷனில் திருமாவளவனுக்கோ காங்கிரஸுக்கோ ஃபஸ்ட்டு சாய்ஸு டிஎம்கே தான், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் முதல்ல இருந்த மாதிரி 6 சீட்டுக்கு திருமாவளவன் ஒத்துக்க மாட்டார், காங்கிரஸ் 20 சீட்டுக்கு ஒத்துக்காது. ஏன்னா அவங்கனால தான் இன்றைக்கி திமுக ஜெயிக்குதுங்கிறது அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதாவது 2024 தேர்தலில் வச்சு நீங்கள் பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி வரைக்கும் திமுகனால கூட்டணி கட்சிகள் பலம் பெற்றது. இந்த 2024 தேர்தலை நம்பரை வச்சு பார்க்கும்போது கூட்டணி கட்சிகள்னால திமுக பலம் அடைஞ்சிருக்கு. அதாவது போன தடவை 21 சீட் நிற்கிறாங்க 2019 டிஎம்கே அவங்களுடைய சின்னத்தில் 21 சீட்டு நின்று 1,27,00,000 வாக்கு வாங்குறாங்க. இந்த தடவை 22 சீட்டு நிற்கிறாங்க, ஒரு சீட் கூட நிற்கிறாங்க, 10 லட்சம் வாக்கு கம்மியாக வாங்குறாங்க, 1,17,00,000 தான். அப்போ ஒரு சீட்டு கூட நின்று 10 லட்சம் வாக்கு கம்மியாக வாங்கியிருக்காங்க. நீங்கள் எப்படி எந்த இடத்துல கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னாலும் பெர்முட்டேஷன் காம்பினேஷன் போட்டிங்கன்னா ஒரு 11 to 12% வாக்கு திமுகவுக்கு மட்டும் காண போச்சு. அப்போ அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி திமுகவும் வீக்காக இருக்குது. அப்போ அதனால தான் இன்றைக்கி வந்து ஒரு விடுதலை சிறுத்தைகளோ கம்யூனிஸ்ட்டுகளோ இல்லைக்கு காங்கிரஸோ என்ன தான் உள்ளார இருந்து புகைச்சிக்கிட்டு இருந்தாலும் உடனே அவங்க மேலே திமுக நடவடிக்கை எடுக்கிறதில்ல. விடிய காலையில் ஆனால் என்னென்னா எல்லோரும் பல்லு விளக்குற மாதிரி அவங்களும் வந்து எங்கள் கூட்டணி பலமாக தான் இருக்குது, நாங்கள் கூட்டணி தான் இருக்கேன்னு சொல்லுவாங்க. திமுகவும் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கூட்டணி வந்து பலமாக தான், ஏன்னா அந்த அளவுக்கு கம்பல்ஷனில் திமுகவும் இருக்குது. எப்படி வந்து 2026 தேர்தல் வந்து அதிமுகவுக்கு கூட்டணி ஸ்ட்ராங்காக அமைச்சா மட்டும்தான் வந்து ஜெயிக்க முடியுங்கிற ஒரு நிர்பந்தமோ அதே நிர்பந்தம் தான் திமுகவுக்கும். இன்றைக்கி இருக்கக்கூடிய கூட்டணியை இழுத்து பிடிச்சிருந்தால் மட்டும்தான் திமுகனால் 2024 ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு. கூட்டணியில் ஏதோ ஒரு டேமேஜ்னா 2026 திமுகவுக்கும் அந்த வெற்றி வாய்ப்பு இருக்காதுங்கிறது தான் என்னுடைய பார்வை. சரி, ஏடிஎம்கேவோட கூட்டணி பேச்சுவார்த்தையில் முக்கியமாக இன்னொரு கட்சி பேச போகிறது வந்து தாவேகா. அப்படின்னும் போது தாவேகா சீமான் அப்படின்ற கட்சிகளுக்கு நோக்கியும் இப்போ அதிமுக போகிறது, அவங்களுடைய பொசிஷன் என்னவா காட்டுது? இல்லை, அவங்க வந்து டிஎம்கேக்கு எகென்ஸ்டாக எல்லாத்தையும் ஒன்றிணைக்கணும்னு முயற்சி பண்ணுற மாதிரி தெரியுது. அதாவது இன்றைக்கி எப்படி வந்து இந்தியா கூட்டணின்னு இந்தியா பூரா அவங்க வந்து கொண்டு வந்தாங்க, பாரதிய ஜனதாவை எதிர்த்து எல்லாத்தையும் ஒரே புள்ளியில் வந்து இணைக்கணும், ஆன்டி பிஜேபி ஆன்டி மோடிங்கிற ஒரே பிளாட்ஃபார்மில் கொண்டு வரணும். அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மை தான் இன்றைக்கி எடப்பாடி அவர்களும் சொல்கிறாரு, எங்கள் திமுகவை வீட்டுக்கு அனுப்புகிறீங்கிற எல்லாரும் எங்களுக்கு உடன்பட்ட கட்சிகள் தான். அப்போ அவங்க என்னத்தை நோக்கி நகர்றாங்கன்னா ஆன்டி டிஎம்கே அப்படிங்கிற ஒரு புள்ளியை நோக்கி நகர்றதா. இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான கொஸ்டின், விஜய் வந்து எடப்பாடியோ வந்து முதலமைச்சர் அப்படின்ற ஒரு பொசிஷனை எடுத்துகிட்டு அவர் துணை முதலமைச்சர் வருவாரா? ஏன்னா இப்போ அவர் பேசும்போது என்ன சொல்லுவாங்க, நான் தான் முதலமைச்சர் அப்படின்னு பேசுகிறாருல்ல. இல்லை, இன்றைக்கி வந்து விஜய் அவர்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று ஷார்ட் டேர்ம் கெயின், லாங் டேர்ம் கெயின். ஷார்ட் டேர்ம் கெயின் நீங்கள் சொல்கிற மாதிரி இன்றைக்கி வந்து எடப்பாடியார் அவர்களை போய் அவங்க கரத்தை வலுப்படுத்தி ஜெயிக்க வச்சாருன்னா கண்டிப்பாக வந்து அவருக்கு துணை முதல்வர் பதவியோ இல்லை வந்து நல்ல இலாக்காக்களோ மந்திரி சபையோ கட்டாயமாக கிடைக்கும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நீண்ட கால பலன்னு பார்க்கும்போது இன்றைக்கி திமுகவோடையோ அதிமுகவோடையோ கூட்டணியில் போன எந்த ஒரு கட்சியும் தமிழ்நாட்டை தனிப்பட்ட கட்சி ஆள முடியுங்கிற சரித்திரத்தில் இந்த கடந்த 57 ஆண்டு கால திராவிட ஆட்சிகளில் கிடையாது. அதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் அண்ணாமலை வந்து இல்லை நம்ம தனியாக கட்சி இங்கே தமிழ்நாட்டில் வளர்த்தி பாரதிய ஜனதாவை தனிப்பெருங்கட்சியாக கொண்டு வரணும்னு முயற்சி எடுத்தது.
திருப்பி வந்து இந்த மாதிரி அதே தான் விஜய்க்கு இன்னைக்கு 50 வயசு ஆகுது. அப்போ இன்னைக்கு வந்து சினிமாவில் வந்து நம்பர் 1 ஹீரோவாக இருக்கார். அப்போ அதையெல்லாம் தூக்கி போட்டு இன்னைக்கு வராருன்னா, இந்த அடுத்த இப்போ வந்த உடனே துணை முதலமைச்சர் ஆகணுங்கிறது அவருடைய கனவாக இருக்குமா? இல்லை தனிப்பட்ட முறையிலே நம்ம வந்து இன்னும் இந்த வருஷம் இல்லைனாலும் அடுத்த 5 வருஷம் இல்லை அடுத்த 10வது வருஷத்தில் தனிப்பட்ட முறையில் நம்ம மக்களினுடைய நம்பிக்கையை பெற்று இந்த தமிழ்நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய முதலமைச்சராக இருக்கணும்னு நினைப்பாரா? சரி, இந்த பொசிஷன் வந்து அண்ணாமலைக்கும் பிஜேபிக்கும் பொருந்தும்ல. ஏன்னா அவங்களுக்கும் வந்து ஒரு கட்சியை வந்து வளர்த்து அவங்களும் தனியாக ஆட்சிக்கு வரேன்னு நினைக்கிறாங்க. அப்போ இதே பொசிஷன் இதே ஸ்ட்ராட்டஜி அவங்களும் பண்ணுவாங்களா? அவங்க எப்படி கூட்டணிக்கு வருவாங்க? அது நல்ல கேள்வி இது. பாரதிய ஜனதாக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு இருக்கிற மாதிரி கம்பல்ஷன் கிடையாது. அவங்க வந்து இன்னைக்கு திமுக கூட கூட்டணி வைக்கலையா? திமுக கூட பிஜேபி கூட்டணி வச்சது இல்லையா? திமுக மந்திரி சபையிலே உட்காந்துருக்காங்கல்ல. அப்போ அதே மாதிரி பிஜேபி வந்து அண்ணா திமுக கூட கூட்டணி வச்சது இல்லையா? அப்போ அவங்களுக்கு இந்த ஈக்குவேஷனே கிடையாது. அவங்க இப்போ வந்து அண்ணாமலை வந்த பின்னாடி அவங்க பொசிஷனே இது தானே. இப்போ வந்து நம்ம டிஎம்கே ஏடிஎம்கே கூட கூட்டணி கூட இவங்களை எதிர்த்து நம்ம அரசியல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை முக்கியமான ஒரு டிசிஷன் எடுத்திருக்காருல்ல. அதுதான் வந்து அவங்களுடைய பிஜேபியினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸே அதை விரும்பலை. ஆனால் அவங்களுக்கு லாங் டேர்ம் கோலாக வந்து அதுதானே பயன்படும். அதுதான் பயன்படும். ஆனாலும் இன்றைக்கி அவங்க பவரில் இருக்காங்க. அவங்களால வந்து எப்படி வேணால் எந்த இடத்துல வேணால் காயை நவுத்த முடியும். அவங்க வந்து ஃபுல் டைம் பொலிட்டீஷியன். அதே மாதிரி இந்தியாவே ஆண்டுட்டு இருக்கக்கூடிய அதிகமான மாநிலத்தில் ஆண்டுட்டு இருக்கக்கூடிய கட்சிகள் பல இடத்துல வந்து பல முரண்பட்ட கட்சிகளோட கூட்டணி வச்சுக்கிட்டு தான் அவங்க பயணப்பட்டு இருக்காங்க. அதெல்லாம் அவங்களால சமாளிக்க முடியும். ஆனால் இன்றைக்கி ஒரு விஜய் வந்து இன்றைக்கி அதிமுகவுக்கும் திமுகவுக்குன்னு ஒரு மாற்றாக வராரு. ஏன்னா இந்த நம்மளுடைய தமிழ்நாட்டில் வந்ததுலேருந்து 52லேருந்து இன்றைக்கி வந்து 57 ஆண்டுகள் ஆட்சிகள் வந்து திமுகவும் அதிமுக தான் மாறி மாறி ஆண்டுட்டு இருக்கு. அப்போ இன்றைக்கி விஜய் அங்கே வராருனாவே அவருக்கு ஆல்டர்னேட்டிவ் இந்த திராவிடியன் பார்ட்டிஸ்க்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக தான் அவர் வரன்றார். திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு ஆல்டர்னேட் ஃபோர்ஸாக தான் அவர் எமர்ஜ் ஆகிறங்கிறார். அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரியே பார்த்தோம்னா இன்றைக்கி அவர் போய் அதிமுக கூட கூட்டணி சேர்றாருன்னு வச்சுங்க, யாருடைய கரம் வலுப்படும்? எடப்பாடி. அதான் சார், இப்போ நான் எடப்பாடியோட கரம் வலுப்படும். அப்போ எடப்பாடி வளர்ந்ததுக்கப்புறம் விஜய் என்ன பண்ணுவார்? வளர்த்தி விடுவாரா? இல்லை. என்ன பண்ணுவார்? அவர் வந்து வளர விட மாட்டார். எந்த கட்சியும் இப்போ திமுகவிலே அவங்களுக்கு கூட்டணி கட்சி வேணும். எதுக்கு வேணும்னா அவங்க ஜெயிக்கிறதுக்கு வேணும். ஆனால் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியை எந்த இடத்துலையும் வளர விடாமல் பார்த்துப்பாங்க. அதே தான் ஒரு அதிமுக. அவங்க ஜெயிக்கிறதுக்கு ஒரு கூட்டணி கட்சி வேணும். ஆனால் அந்த கட்சி எந்த இடத்துலையும் ஜெயிக்க முடியாத அளவுக்கு அவங்க பார்த்துப்பாங்க. அப்போ இன்றைக்கி நீங்கள் வந்து இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் திமுகவோ அதிமுகவோ எடுத்துட்டிங்கன்னா இன்றைக்கி ஜெயலலிதா போனதுக்கப்புறம் அதிமுக வந்து ஒரு பலகீனப்பட்டு இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி ஸ்டாலின் அவர்கள் வரைக்கும் நல்லா வந்திருக்கு. ஸ்டாலினுக்கு அப்புறம் இன்றைக்கி உதயநிதி தான் இருக்கார். இந்த உதயநிதின்னு இப்போ வந்து அவங்க பொசிஷனை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து திமுகவுக்கு வந்து ஒரு சரிவு காலம். இனிமேல் வந்து அவங்க வந்து தே ஆர் கோயிங் டு பி த டவுன்ஃபால் தான். அப்போது இன்றைக்கி வந்து விஜய் அவர்கள் வந்து குறுகிய கால பலனுக்காக ஆசைப்படாமல் நீண்ட நெடிய கால பலனத்துக்காக இருந்தாருன்னா நல்லா அறுவடை பண்ண முடியும். ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு ஸ்டாலின் போன்ற தலைவர், ஏன்னா இப்போ ஸ்டாலினை வந்து நம்ம வாரிசுன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா கலைஞரில் இருந்த வரைக்கும் அவர் படிப்படியாக செதுக்கி அவங்க தந்தையார் இருக்கிற வரைக்கும் அவர் முதலமைச்சர் ஆகலை. கடைசீட்டில் தான் அவர் வந்து துணை முதலமைச்சரே வந்து ஃபேகண்டில் தான் ஆகிறார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆகலை. ஆனால் இன்றைக்கி வந்து 2019 தேர்தல் அரசியலுக்குள்ளார உதயநிதி வர்றார். உதயநிதி வந்ததுக்கு அப்புறமே 2021 சீட்டை ஜெயிக்கிறாரு. 2023 வந்து மினிஸ்டர் ஆகிறாரு. 2024 துணை முதலமைச்சர் ஆகிட்டார். இந்த மாதிரி ஸ்டாலின் ஆனாரா? அப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு உதயநிதி அவர்களை வந்து நீங்கள் குயிக்காக வந்து இந்த பவருக்கு கொண்டு வர்றது அந்த திராவிட கட்சி திமுகவுக்கு நல்லதில்லை. இன்றைக்கி பவரில் இருக்கிறனால எல்லாரும் சலாம் போடுவாங்க கூட இருக்கிறவங்க. எப்படி வந்து எடப்பாடியார் அந்த 4 ஆட்சி பண்ணும்போது இந்த அளவுக்கு முட்டல் மோதல் இருந்துச்சா? பவர் காமிச்சத அந்த மாதிரி இப்போ இன்றைக்கி பவர் இருக்குது. இப்போ இந்த மாதிரி உதயநிதி இப்படி குயிக்காக இங்கே எலிவேட் ஆனது வந்து பார்த்திங்கன்னா திமுக பவரில் இல்லாத போது தான் அந்த கட்சிக்கு இது எவ்வளோ பெரிய பிரச்சனை கட்சிக்காரங்க கிட்டையும் பொதுமக்கள்கிட்டையும் பவர் இல்லாத போது தான் தெரியும். அப்போ இந்த மாதிரி திமுகவும் பலகீனமாகிக்கிட்டு இருக்கு, அதிமுகவும் பலகீனமாகிட்டு இருக்கும்போது விஜய் வந்து இந்த 2 பேர்த்து கூட யாரை சேர்ந்தாலும் அவங்க பலம் பெற்றுருவாங்க. அதான் சரி. இப்போ வந்து பலத்தை இழந்துட்டு இருக்கிற அதிமுகவுக்கு வந்து பிஜேபியோ இல்லை டிவிகேவோ எப்படி வந்து கை கொடுத்து ஏற்றி விடுவாங்க? பிஜேபி ஏன்னா இன்றைக்கி பிஜேபிக்கு வந்து நாங்கள் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறோங்கிற ஒரு பிரம்மையை ஏற்படுத்துகிறோங்க. அது உண்மையும் தான், அது பிரம்மைன்னு சொல்ல வரல. ஏன்னா அவங்க வந்து நோட்டாக்கு கீழே இருந்தாங்க கட்சி அப்படியே வந்து இப்போ 11.33 வாங்கியிருக்காங்க, 18% வாங்கியிருக்காங்க. அப்போ 2026 தேர்தலில் பிஜேபிக்கு என்ன கம்பல்ஷன்னா நாங்கள் தமிழ்நாட்டில் வளர்ந்துக்கிட்டு இருக்கோங்கிறத காமிக்க வேண்டிய கம்பல்ஷன் பிஜேபிக்கு இருக்குது. அப்போ தனிப்பட்ட முறையில் இன்றைக்கி பிஜேபி வந்து 2024 நின்ன மாதிரி 26 போய் நின்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் தான். அப்போ அதனால் அவங்க வந்து தனியாக போக மாட்டாங்க. எப்படியாவது வந்து ஏன்னா 2024 அண்ணாமலை தான் வேண்டான்னாருன்னு சொன்னாரே ஒழிய அதிமுக கூட கூட்டணி மோடி அவர்களோ அமித்ஷா அவர்களோ கடைசி வரைக்கும் எடப்பாடியார் கூட போகணுன்னு முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அது எல்லாத்துக்குமே தெரியும். இவர் வேண்டானாலும் அவங்க முயற்சி பண்ணுறாரு, எடப்பாடி தான் வேண்டான்னார். அப்போது பாரதிய ஜனதா மோடியும் அமித்ஷாவோ வேண்டான்னு சொல்லல. இப்பயும் வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு மாநில தலைவராக அண்ணாமலைகிட்ட கேட்டிங்கன்னா ஒரு உளமாற அவர் வேண்டான்னு தான் சொல்லுவார். ஆனால் கள நிலவரம் அப்படி இல்லை.
மேலே இருக்கக்கூடிய கட்சி ஆட்களும் அப்படி இல்லை கூட்டணி போய். ஆனால் இன்றைக்கி அந்த அண்ணாமலையினுடைய கருத்துக்கு வந்து வலுவான எதிர்க்கத்து பிஜேபிக்குள்ளாரே இருக்குது. இப்போ இல்லை அதிமுக கூட போய் தான் ஆகணும், அங்கே போனால் தான் நமக்கு சர்வைவல் ஆக முடியும், நம்ம வந்து நிறைய இன்றைக்கி இருக்கிற இந்த எம்எல்ஏக்கெல்லாம் பத்தாது, அட்லீஸ்ட் வந்து ஒரு 15-20 எம்எல்ஏக்கள்னாச்சும் வரணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு ஒரு கம்பல்ஷன். ஆனால் விஜய்க்கு இந்த கம்பல்ஷன் கிடையாது. விஜய் நீங்கள் இப்போ தான் உள்ளார வரீங்க. அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் கெயின் முக்கியமா, லாங் டேர்ம் கெயின் முக்கியமா? அதான் சொன்னேன், இந்த 2 கட்சிக்கூட கூட்டணி போகிற எந்த கட்சியும் தமிழ்நாட்டை சிங்கிள் ஹேண்டடாக ஆள முடியாது. அப்போ பிஜேபியும் இன்றைக்கி அதிமுக கூட போய் சேர்றாங்களா, அதுவும் பிஜேபிக்கு மைனஸ் பாயிண்ட்டாக தானே மாறும். அப்போ இவ்வளோ நாள் நீங்கள் என்ன சொன்னீங்க, இப்போ போயிட்டு அப்போ இது எல்லாம் விஜய்க்கு வந்து ஒரு பொறுமை இருந்துச்சுன்னா இது எல்லாத்தையுமே அறுவடை பண்ணலாம். இன்றைக்கி வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய வலுவிழக்க போகிற திமுக, இன்றைக்கி எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா அம்மையார்களுக்கு அப்புறம் இப்போ இன்றைக்கி உட்கட்சி பிரச்சனையினால் வலுவிழந்திருக்கக்கூடிய அதிமுக, இப்போ வந்து கூட்டணி போகிறதுனாலையும் பாரதிய ஜனதா வீக்காகும். அப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் ஒட்டுமொத்தமாக அறுவடை பண்ணணும்னா உங்களுக்கு பொறுமை முக்கியம். நீங்கள் வந்தவுடனே இப்போ உதாரணத்துக்கு இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, பாரதிய ஜனதா ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னாக்கா 2029க்கு முன்னாடி இதை கொண்டு வந்துட்டாங்கன்னா 2026 தேர்தல் வந்தால் எத்தனை வருஷத்து வரைக்கும் இது நிற்கும்? 3 வருஷம் தான். அப்போ என்னுடைய கேள்வி, விஜய் வந்து 50 வயசில் அவ்வளோ பெரிய ஸ்டார்டம்மை விட்டுட்டு வருது, வெறும் 3 வருஷத்துக்கு துணை முதல்வராக இருந்தால் மட்டும் போதுங்கிறதுக்காக அரசியலுக்கு வராரா, இல்லை நம்ம நீண்ட நெடிய பயணத்தை இருந்து நம்ம தனிப்பட்ட முறையில் மக்களுடைய நம்பிக்கையும் செல்வாக்கையும் வாங்கி நம்ம வந்து தமிழ்நாட்டை நம்ம விருப்பப்படி ஆண்டு மக்களுக்கு நல்லது பண்ணணுங்கிற நீண்ட நெடிய அரசியல் பார்வையோடு வராரா? அப்போ இது விஜய் தான் டெசிஷன் எடுக்கணும். ஷார்ட் டேர்ம் கெயின் முக்கியமா, லாங் டேர்ம் கெயின் முக்கியமா? அப்போ இது அவரை பார்க்கும்போது இப்போ ஏன்னா என்னால் இதை அசஸ் பண்ண முடியும் போது அவர் இதை பார்க்காம இருப்பாராங்கிறது எனக்கு கேள்விக்குறி தான். கண்டிப்பாக பார்ப்பார். அப்போ அவர் எதை நோக்கி போகிறாரு, இல்லை எனக்கு குறுகிய கால பலனே போதும், நீண்ட கால பலன் வேண்டாம், இல்லை நீண்ட கால பலன் தான் வேணும், குறுகிய கால பலன் வேண்டாங்கலாம் அவருடைய சிந்தனைக்கு நம்ம விட்டுறலாம். அவர் என்ன மாதிரி முடிவு பண்ணுறாருங்கிறது அவருடைய கருத்து அது. ஸோ உங்கள் நேரத்தை ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி அன்பர்.